நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக பார்த்தோன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர், ராயக்கோட்டை, பேரிகை, தளி ப்ளஸ் வந்து சுலுகு இந்த ட்ராக்கில் அதிகமாக விளையக்கூடிய பயிரான இந்த மின்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் என்ன இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த கொன்னப்புழு, தட் மீன்ஸ் வந்து ரூட் கிராப்ஸ் தான் வந்து கொன்னப்புழு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. இந்த ரூட் கிராப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டான மெத்தடாலஜி என்ன, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா டில் லாஸ்ட் வரைக்கும் இணைஞ்சிருங்க. வெல்கம் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய பச்சைத்துண்டு.in. இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். என்னோட டெக்னிக்கல் டீம்லேருந்து நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். மின்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களுக்குமே சப்ளை பண்ணக்கூடிய பயிர். எல்லா நார்மலி விவசாயி எல்லா டே டு டே லைஃப்பில் வந்து மின்ட் இல்லாத சமையலே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ புதினா வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாரியாக வந்து இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகி இங்கே இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை கொடுக்கப்படுது. பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா சூளகிரி, சாமனப்பள்ளி இந்த ட்ராக்கில் தான் அதிகமாக வந்து உற்பத்தியாக செய்யப்படுது. இங்கே தான் அதிகமான விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த ட்ராக் பார்த்திங்கன்னா அந்த பெலாத்தூர், பேரிகை அந்த ட்ராக்கில் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். பாகலூர் அந்த ட்ராக்கில் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஸ்கேட்டராக இருக்கும். மற்ற பக்கம் பெரும்பான்மை இடங்களில் அங்கங்கே சின்ன சின்ன ஏக்கரேஜில் மட்டும் தான் வரும். ஒசூர் பார்டரில் கொஞ்சம் ஓவராக வரும். ஸோ இதில் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா ரூட் கிராப்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக தென்னை மரத்தில் காணாமருக்கம் இருக்குல்லையா, அந்த மாதிரி மண்ணுக்கடியில் ரூட் கிராப்னு சொல்லிட்டு வேர் பகுதியில் பெருசாக லத்தி புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருசாக வந்து வெள்ளை நிறத்தில் புழுக்கள்லாம் வந்து ஃபீல்டில் இருந்துட்டு வந்து வேர் பகுதியை கடிச்சு சாப்பிட்டு செடியை மொத்தமாக சாகடிச்சிருது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெருசாக வந்து விலை விற்காதனால விவசாயிகள் அதை சரியாக கவனிக்காமல் இருந்தாங்க. ரைட்னு நல்ல விலை விற்கிது. இன்னொரு பக்கம் பயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டத்தை விவசாயம் இருக்கனால என்னென்ன மருந்துக்கு உபயோகப்படுத்தலாம், எவ்வளோ உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை பற்றி கொடுக்க காத்திருக்கேன். பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 to 4 கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியுது. எக்ஸாட்டிக்கா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. எக்ஸாட்டிக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வில்லோவுட் அப்படிங்கக்கூடிய கம்பெனியில் ஒரு கிரானல்ஸ் 6 கிலோ வந்து ஒரு ஏக்கராவுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த கிரானல்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டா ஹைட்ரோகுளோரினும் ஃபிப்ரோனியும் கலந்த கிரானல்ஸ். ஸோ இந்த கிரானல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 6 கிலோ இறச்சி விட்டுட்டு தண்ணி கட்டுறது மூலமாக இன்சியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். சில இந்த உத்திரப்பள்ளி ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே சில பேர் போதும் அப்படிங்கிறாங்க. சம்டைம் 12 கிலோ 20 கிலோ வரைக்குமே இதை போகிறாங்க. நான் 6 கிலோ அப்படிங்கிறத பரிந்துரை அளவு. முதல் 30 to 40% இன்ஃபெக்ஷன் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதே கொடுக்கலாம். ஸோ சம் ஆஃப் ஹெவி இன்ஃபெக்ஷன் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது கூட வந்து குளோரிபெரிபா வித் சைப்ரிமெத்தின், இல்லை வந்து வெரி குளோரிபெரிபா 50%. இதுவுமே காம்பினேஷன்ஸாக யூஸ் பண்ணி போகிறாங்க. உரத்து கூட மிக்ஸ் பண்ணி போடுறாங்க, இல்லை தனியாகவும் போடுறாங்க. இந்த 6 கிலோ குறையே 1 லிட்டர் குளோரிபெரிபா வித் சைப்ரிமெத்தின், இல்லை பிரம்ஃபா வித் சைப்ரிமெத்தின் 505 இல்லை 405 1 லிட்டர் கூட மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டு தண்ணி கட்டுறாங்க. இது வந்து பேசிக் மெத்தடு. இதை தானே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெசண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிராப் சயின்ஸில் ஒரு மருந்து ஒரு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஃபிப்ரோனில் வந்து 40%, இமிடாக்ளோபிட் 40%, WG வெட்டபிள் கிரானல்ஸ் ஃபார்முலேஷன் இருக்கும். ஒரு ஏக்கராவுக்கு 100 கிராமில் முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஏக்கராவுக்கு 1/4 கிலோ வரைக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இது லெசண்டாக ஒரு 1/4 கிலோவும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எதிர் அட்டப்ரான் போகிறாங்க, இல்லைனா வந்து 505 இல்லை 404. அட்டப்ரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் யூபியோட அட்டப்ரான் இது வந்து புழுவுக்கு நல்லாவே கேட்கும். இந்த மருந்து போகிற ஆளுகளும் சிலர் இருக்கிறாங்க. இல்லை வந்து இதுக்கு லெசண்டாக கூட ஏக்கருக்கு 1 லிட்டர் வந்து 505 கொரண்டாவாக இருக்கும். என்ன கெமிக்கல்னாலும் சரி 505 குளோரிபெரிபா வித் சைப்ரிமெத்தினாலும் சரி, இல்லை குளோரி 50 போகிறாங்க, இல்லை பிரமபா வித் சைப்ரிமெத்தின் 405 போகிறாங்க, 404 போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரைட் நோ இந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து இந்த மருந்துகள்லாம் வந்து உச்சக்கட்ட பரிந்துரையில் இருக்குது. இதை யூஸ் பண்ண மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. இதை அடிச்சுட்டு உடனே ரிசல்ட்டுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. புழுக்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அடித்து ஒரு 3 to 4 நாளுக்கு அப்புறமா தண்ணி எந்த அளவுக்கு கட்டுறோம், எந்த அளவுக்கு நீரை உள்வாங்குது, இந்த கெமிக்கல் எந்த அளவுக்கு பிரிண்டேட் ஆகி மண்ணில் போய் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 3 to 4 டேஸ்க்கு அப்புறமா தான் இந்த மருந்துகள் அடிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத விவசாயிகள் பார்க்க முடியும். ஸோ ரைட் நோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இந்த மருந்துகள் தான் உபயோகப்படுத்த சொல்லி நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. எங்களோட யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் நாங்கள் இதை தான் பரிந்துரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புதினா பயிர்களில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய விவசாயிகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இணையதளத்து மூலமாகவும் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ www.pachanu.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சனு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு 4 அடிவில் பெர் டே பை டே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்தோட நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப், ப்ரீ மெம்பர்ஷிப், நார்மல் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு விவசாய குழுக்களில் ஆல்ரெடி 18,000க்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்ஸ்அப் குழுவில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து டே பை டே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். நீங்களும் யூடியூப் சைடு விவசாயம் மாற ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கூட லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க.